ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. அப்போ ஆபிரகாம் லோத்து கிட்ட சொல்றாரு, நம்ம 2 பேரும் சகோதரர்கள். நீ வலது பக்கம் போனீன்னா, நான் இடது பக்கம் போறேன். நீ இடது பக்கம் போனீன்னா, நான் வலது பக்கம் போறேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு சொல்லி ஆபிரகாம் சொல்றாரு. ரத்த சம்பந்தமான ஒரு உறவா இருந்தாலும், ஆவிக்குரியவனாக நடக்கணுமா, இல்ல மாம்சத்துக்குரியவனா நடக்கணுமான்னு சொல்லும்பொழுது, ஆவியின்படி நடக்கும்படியாக தீர்மானித்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள்ல இந்த இஸ்மவேல் ஈசாக்க கேலி செய்றான். சாராள் அத பார்த்த உடனே, இந்த அடிமை பெண்ணையும், அவளுடைய மகனையும் நீங்க புறம்பே தள்ளுங்க. என் பிள்ளையோட அவன் சுதந்திரவாளியா இருப்பதில்லன்னு சொல்லி சொல்றா. இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்ததுன்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆபிரகாமும் வாக்குவாதம் செய்யல. சாராளும் வாக்குவாதம் செய்ததா அந்த வேத பகுதியில சொல்லப்படல. வாக்குவாதம் இல்லாத குடும்பங்களே இல்ல. உறவுகளுக்கு மத்தியிலும், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலும் ஆவியின்படி நடப்பேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்க கேட்ட சிலுவையின் உபதேசம் உங்களுக்குள்ளே பெலன் செய்யும்படியாய் ஆண்டவர் அருள் செய்வார்.